Hi, welcome you to learn English. இந்த எக்ஸசைஸை என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுத்தப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. நீங்கள் வாட்ச் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு எக்ஸசைஸ். கஷ்டம்னு நினச்சோன்னா அது கஷ்டம்தான். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், அதாவது உங்களுடைய இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ். இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். அருண் ஃபார் our ஹாலிடேஸ். ஒருத்தர் அருண்கிட்ட பேசுகிறாரு. ஃபார் our ஹாலிடேஸ், நம்மளுடைய ஹாலிடேஸ்க்கு யூ நீட் டு கெட் அ ஃபோட்டோ ஃபார் யுவர் வீசா. உன்னுடைய ஃபோட்டோ எனக்கு வேணும். ஃபார் யுவர் வீசா, வீசாவுக்காக ஃபோட்டோ வேணும். அப்போ அந்த ஹாலிடேஸ்க்கு எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் லெட் மீ ஹேவ் இட். லெட் மீ ஹேவ் இட் அப்படின்னா அதை எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் காட் த வீசா ஃபார்ம்ஸ் ஸோ ஐ கேன் போஸ்ட் தம் தென். என்கிட்ட வீசா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்ம்ஸ் இருக்குது, நான் அதை போஸ்ட் பண்ணிடுவேன். இது யார் சொல்கிறா? ரவி அப்படிங்கிறவர் அருண்கிட்ட சொல்கிறாரு. கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் கரெக்டான ஆப்ஷன் போஸ்ட் சம்திங் ஃபார் ஹிம். அப்போ ரவி அப்படிங்கிறவருக்கு ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ணணும், அதாவது இந்த இடத்துல ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். மற்ற 2 ஆப்ஷன்ஸும் படித்து பாருங்கள், மீனிங்லெஸ்ஸாக இருக்கும், இந்த பேராகிராஃபுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இந்த எக்ஸசைஸ் பியூர்லி உங்களுடைய இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை செக் பண்ணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வின் அ கார் காம்படிஷன், இது ஒரு நோட்டீஸ். ஓகே, வின் அ கார் காம்படிஷன், ஒரு காரை வின் பண்ணுங்கள். என்ட்ரிஸ் வில் ஒன்லி பி அக்செப்டட் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் அட்லீஸ்ட் 18. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இது அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த காம்படிஷனில் உள்ள நுழையிறதுக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ட்ரிஸ் வில் ஒன்லி பி அக்செப்டட் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் அட்லீஸ்ட் 18. 3 ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி பாருங்கள், எந்த ஆப்ஷன் கரெக்டான மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், த காம்படிஷன் இஸ் ஓப்பன் டு பீப்புள் ஓவர் எ சர்டன் ஏஜ். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்ககிட்ட இருந்து தான் என்ட்ரிஸ் வாங்கப்படும். அப்போ என்ன அர்த்தம்? 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன், தெர் இஸ் அ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் கொடுக்கல. ஸோ 18 ஏஜுக்கு மேலே இருக்கணும். லாஸ்ட் ஆப்ஷனில் 18 வயசில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸ்லாம் ஆன்சர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். லெபார்ட்டரி, ஒரு லேபுக்கு முன்னாடி எழுதியிருக்கிற ஒரு வாக்கியம். த பப்ளிக் ஆர் நாட் பெர்மிட்டட் பியாண்ட் திஸ் பாயிண்ட் அன்லெஸ் அக்கம்பனிடு பை எ ஸ்டாஃப் மெம்பர். இதுக்கு என்ன அர்த்தம்? பப்ளிக் ஆர் நாட் பெர்மிட்டட்னு அர்த்தமா? ஒன்லி எ லேப் ஸ்டாஃப் கேன் பி பெர்மிட்டட் அப்படின்னு அர்த்தமா? இல்லை மெம்பர்ஸ் ஆஃப் பப்ளிக் மே கோ ஃபர்தர் இஃப் எ கம்பெனி எம்ப்ளாயி கோஸ் வித் தம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அந்த கம்பெனி எம்ப்ளாயி கூட யாராவது வந்தாங்கன்னா அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. மெம்பர்ஸ் ஆஃப் பப்ளிக் மே கோ ஃபர்தர் இஃப் எ கம்பெனி எம்ப்ளாயி கோஸ் வித் தம். இந்த மீனிங்கை சிம்பிளாக சென்டென்ஸில் சொல்லியிருக்க முடியும், பட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஸ்ட்ரக்சரில் சொல்லியிருக்கோம். மெம்பர்ஸ் ஆஃப் பப்ளிக் மே கோ ஃபர்தர் இஃப் எ கம்பெனி எம்ப்ளாயி கோஸ் வித் தம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியர் ஜேன், மாம் இஸ் லீவிங் ரியலி early tomorrow. So could you wake me at 7 when you leave for work? I mustn't be late for college again. இது யார் எழுதியிருக்கா? டாம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. யாருக்கு? டியர் ஜேன், ஜேன் அப்படிங்கிறவங்களுக்கு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் ஆப்ஷன்லேருந்து வரலாம். டாம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, டாம் இஸ் ரிமைண்டிங் ஜேன் தே கேன் ஸ்லீப் ஃபார் அ லாங் டைம். ஓகே, ரொம்ப நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லலை இந்த பேராகிராஃபில். ஸோ அந்த ஆப்ஷன் ராங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், மாம் இஸ் கோயிங் டு வேக் டாம். டாம் அப்படிங்கிறது தான் அம்மா. ஓகே, டியர் ஜேன் அப்படிங்கிறது சம் அதர் பர்சன். அந்த ஜேனை தான் டாமை எழுப்பி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மாம் இஸ் கோயிங் டு வேக் டாம் அப்படிங்கிறது ராங். டாம் வுட் லைக் ஜேன் to do him a favor tomorrow morning. That option is the correct answer. அதாவது டாம் அப்படிங்கிறவங்க ஜேன் அப்படிங்கிறவங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்குறாங்க. ஃப்ரீ காப்பீஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன் திஸ் போர்டு
are available from the career center. பொறுமையாக வாட்ச் பாருங்கள். Free copies of advertisements on this board are available from the career center. ஸோ 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் இந்த பேராகிராஃபோட மீனிங்கை கொடுக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ணுறப்பவே அதனுடைய மீனிங் உங்களுக்கு புரியணும். சப்போஸ் ஒன் டைமில் புரியலை அப்படின்னா அகைன் ஒன் டைம் நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரி இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ், இது எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக ரீட் பண்ணி பார்க்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால் 1 or 2 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணி பொறுமையாக அது என்ன அர்த்தம் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே ஃப்ரீ காப்பீஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன் திஸ் போர்ட் ஆர் அவைலபிள் ஃப்ரம் தி கேரியர் சென்டர். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸோட ஃப்ரீ காப்பீஸ் வந்து கேரியர் சென்டரில் அவைலபிளாக இருக்குது. இதான் அந்த மீனிங். கேரியர் சென்டர் வில் கிவ் யூ எ காப்பி ஆஃப் எனி அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் திஸ் போர்ட். இந்த போர்டில் இருக்கிற எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய காப்பியும் கேரியர் சென்டர் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். திஸ் போர்டு இஸ் யூஸ்டு டு அட்வர்டைஸ் த ஒர்க் டன் பை கேரியர் சென்டர். நல்லா பாருங்கள், திஸ் போர்டு இஸ் யூஸ்டு. இங்கே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு அட்வர்டைஸ், விளம்பரம் செய்வதற்கு யூஸ் பண்ணுறோம். த ஒர்க் டன் பை கேரியர் சென்டர், அந்த கேரியர் சென்டரில் என்ன வேலை நடக்குதோ அதை விளம்பரம் பண்ணுறதுக்கு இந்த போர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மேலே இருக்கிற பேசேஜில் அது சொல்லப்படலை, எனி அட்வர்டைஸ்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இஃப் யூ ஆஸ்க் த கேரியர் சென்டர் யூ கேன் அட்வர்டைஸ் ஃபார் ஃப்ரீ ஆன் திஸ் போர்டு. கேரியர் சென்டரில் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கலாம் இந்த போர்டில். அதை பற்றின விவரம் மேலே கொடுத்துருக்கிற கொஸ்டினில் கொடுக்கப்படல. அங்கே வந்து ஃப்ரீ காப்பீஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன் திஸ் போர்ட் ஆர் அவைலபிள் ஃப்ரம் த கேரியர் சென்டர். ஸோ ஒரு சென்டென்ஸை, அதாவது அந்த சென்டென்ஸுடைய மீனிங்கை ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இன்டைரக்ட் மீனிங் கொடுக்குற மாதிரியும் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். மேக்ஸிமம் நியூஸ் பேப்பரில் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதாவது அந்த கண்டென்ட், அந்த வார்த்தைகள் நிறைய எக்ஸ்பிளனேட்டிவாக கொடுத்தா பேப்பர் பத்தாது. அதனால் ரொம்ப சுருக்கமாக அர்த்தம் கொடுக்குற மாதிரி நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இன் ஆர்டர் டு டெவலப் யுவர் ரீடிங் ஸ்கில், இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் பார்க்க வேணாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது நல்லா ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக பேசிக் ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி புக்ஸ், கவர்மெண்ட் புக்ஸ், இங்கிலீஷ் புக்ஸ் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கிற புக்ஸை, இங்கிலீஷ் புக்ஸை ரீட் பண்ணாலே போதும். அந்த புக்ஸில் இருந்து நல்ல ரீடிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரீடிங் ப்ராக்டிஸ் டெவலப்ஸ் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில். ரீடிங், லிசனிங், ரைட்டிங், இந்த 3 ஸ்கில்ஸும் சேர்ந்தது தான் ஸ்போக்கன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.